நீங்கள் ஒரு கிறிஸ்துவ பார்ட்டி நீங்களும் சேரும்பொழுது நாங்கள் மைனாரிட்டி தான்டா மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைப்போம் சொன்னது ஒரு சிறுபான்மையர் கவர்மெண்ட் அமைக்கிறதுக்கு வந்து ஒரு டபுள் மீனிங் சினிமா டயலாக் மாதிரி இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஆர்வ கோளாறு ஜாஸ்தியாக இருக்குது இது தாவேக்கால தாவுறாங்க எல்லாரும் தாவேக்கான்னு தாவுறாங்க. யார் அந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? வேற யாருமே இல்லை, நம்ம திமுகவுடைய ஒரு சில அதிமுகவுடைய அமைச்சர்கள் தான் வச்சிருக்காங்க. எந்த திமுக அமைச்சர்களை காட்டி நீங்க எவ்வளவு கோல்மால் பண்ணி இவ்வளவு காசு அடிச்சீங்க, நீங்க காலேஜ் கட்டிங்க சொன்னீங்களோ, ஹெட் மினிஸ்டர் வந்து அவரு ஒரு டாக்டர், அவரு ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இருக்காரு. நிச்சயமா இதை பத்திலாம் அவரு யோசிப்பாரு, சரியான ஒரு முடிவுக்கு அவரு வந்து முதலமைச்சருக்கும் சரியான அட்வைஸ் கொடுப்பாருன்னு எனக்கு வந்து சந்தேகமே இல்லை. ஆவோ பையா பையான்னு ஒரு பாட்டு, அது வந்து அவருடைய குரல்ல அழகா நம்ம முதலமைச்சர் பாடிட்டு, ஆவோ பையா நம்ம எல்லாம் வாங்க சேர்ந்து இருக்கலான்னு, ஆவோ பையா பையான்னு பாடிட்டு அப்புறம் எனக்கு மொழி மட்டும் போகுது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரத். நேயர்களுக்கும் வணக்கம். தாவேக அமைச்சரவை முழு வடிவம் பெற்றிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா எல்லாருமே வந்துட்டு அனுபவம் வாய்ந்தவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அது தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட, அதாவது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக அமைச்சரவை இடம் கிடைச்சிருக்கு அப்படின்ற பேச்சும் போயிட்டு உங்களோட பார்வை என்ன சார்? இதுல வந்து ரெண்டு பகுதி இருக்கு உங்க கேள்விக்கு. முதல் வந்து அனுபவமோ படிப்பறிவோ இல்லாத ஒரு காமராஜரோ, ஒரு ஜெயலலிதாவோ, ஒரு எம்ஜிஆரோ, ஒரு ஈவன் கலைஞர் கூட படிச்சதில்லை. இவங்கெல்லாம் நல்லா ஆண்டாங்க. படிக்காதவங்க எப்படி ஆள முடியும், படிக்காதவங்க எப்படி ஆள முடியும்னு சொல்றது. கல்விங்கிறது பல டைப்ஸ் ஆஃப் கல்வி இருக்கு பார்த்தீங்களா. பட்டறிவு, பட்டு கற்றுக்கிட்டது, அல்லது படித்த அறிவு, படிக்கிற அறிவு, பார்க்கறது, இன்னொன்று கேட்கறது. ஸோ இது மாதிரி அனுபவம் ரீதியாக அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு எந்தூசியாசம், ஒரு ஈர்ப்பு ரீதியாக ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் மற்ற விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதாவது படித்தவங்க சொல்லிட்டு படிக்காதவங்க வர்றது தப்பு, படிக்காதவன் சொல்லிட்டு படிக்காதவன் வர்றது தப்பே இல்லை. இவங்க எல்லாம் தேவையில்லாமல் எதுக்கு இவங்க ஃப்ராடு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நம்ம இபிசி 415 இபிசி 465 ஃப்ராடு சர்டிஃபிகேட் கொடுக்குறதே அதுவும் ஒரு பொது இடத்துல, பொது வெளியில, பப்ளிக்ல வந்து கிரிமினல் அஃபென்ஸ். யாரும் கிரிமினல் அஃபென்ஸ் போட முடியாது, போடல வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிடுச்சு. அதனால அவங்களை வந்து எம்எல்ஏ ரத்து பண்ண முடியாதுன்னு ஒரு இது வந்திருக்கு போன வருஷம் ஹரியானாவில் யாரோ பண்ணதுக்கு. ஸோ யாரும் அவங்க இதை எம்எல்ஏ இதுக்காக ரத்து பண்ணதில்லை. ஆனால் கிரிமினல் அஃபென்ஸுங்கிறது கிரிமினல் அஃபென்ஸ். மேபி 5000 ரூபாய் கட்டணுமோ 1,00,000 ரூபாய் கட்டணுமோ அது எனக்கு தெரியாது. ஆனால் ஏன் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே ஒரு பப்ளிக்ல, பொதுவெளியில பொய் சொல்லி பொய் சர்டிஃபிகேட் கொடுத்து ஆரம்பிக்கணும்? அது தப்பு. சி, அதே போல நீங்க செகண்ட் பார்ட்டுக்கு வாங்க, ரொம்ப கரெக்டானது. அதாவது ஒரு விமர்சனம் ஆல்ரெடி இருக்கு. நீங்க ஒரு கிறிஸ்துவ பார்ட்டி நீங்களும் சேரும்பொழுது நாங்கள் மைனாரிட்டி தான்டா மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைப்போம் சொன்னது ஒரு சிறுபான்மையர் கவர்மெண்ட் அமைக்கிறதுக்கு வந்து ஒரு டபுள் மீனிங் சினிமா டயலாக் மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப அதிகமா ஒரு பக்கம் ஸ்லாண்ட் பண்ணா தேவையில்லாம மக்களுடைய ஒரு கோபத்துக்கு உள்ளாவார் நமது முதலமைச்சர் விஜய். எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, எனக்கு எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, வள்ளுவர்களுக்கு ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்லியிருக்காரு, இடிப்பாறு இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லைனும் கெடும். வேற யாரும் ஒண்ணு கெடுக்க தேவையில்லப்பா, நீயே ஒண்ணு கெடுத்துப்ப. நீ வந்து இடிக்கணும், இடிப்பாருன்னா இடிச்சு சொல்லணும் இது தப்பு. எப்படி நம்ம கை தட்டுறோமோ, நீங்க ஒரு அஸ்ரா கார்க கொண்டு வர போறீங்க, எம் ரவி கொண்டு வர போறீங்க, சந்தோஷப்பட்டு நான் சொன்னேன். அது என்னுடைய இது போஸ்ட் வைரலா போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல வெறும் நான் சிறுபான்மையருக்கு மட்டும்தான் ஜாஸ்தி பவர் கொடுப்பேன் எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு பகிரங்கமா அவர் பண்றது, அவ்வளவு ஒரு பெரும்பான்மையர் போட்டோட தான் அவர் வந்திருக்காரு. அப்படி இந்த பெரும்பான்மையருக்கே ஒரு இழிவு பண்ற மாதிரி அது இருக்கு. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பாக்கி யார் அப்பாயிண்ட் பண்ணாலும் கொஞ்சம் பெரும்பான்மையில கூட அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஐயூஎம்எல் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு இன்னொன்று கொடுக்க போறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மைனாரிட்டி ஒரு கோalitionல வரும்போது ஒவ்வொருத்தரும் கத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, வேற வழி இல்லை. அதை தாண்டி கொஞ்சம் ஒரு அரசியல் அனுபவத்தோட மக்களுடைய யதார்த்தத்தை பார்த்து மக்களுடைய உணர்வுகளை வந்து கொஞ்சம் தூண்டி விடாம இடிக்காம அவர் பெரும்பான்மையருக்கு இன்னும் கொஞ்சம் அவர் பவர் கொடுக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். யாராவது முதலமைச்சருக்கு இது எடுத்துட்டு போகணும். சரத்,
சார் இப்ப அமைச்சரா பொறுப்பேற்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விசிகாவும் சரி, ஐயுஎம்எல் சரி, வன்னியரசு அவர்களும் ஐயுஎம்எல்ல இருந்து நான் அமைச்சரும் பார்த்தீங்கன்னா பதவி ஏத்திருக்காங்க. இன்னைக்கு வந்தே மாதரம் பாடல் வந்துட்டு பாடப்பட்டிருக்கு முதல்ல. முன்னாடி பார்த்தீங்கன்னா பதவியேற்கும்போது முதலமைச்சராக விஜய் பதவியேற்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இவங்க எல்லாருமே. இன்னைக்கு வந்துட்டு அப்படி சைலண்டா இருக்க காரணம் என்ன சார்? ஸோ ஐ திங்க் அவங்களுடைய லீகல் டீம் சொல்லியிருப்பாங்க. இது மாரி ம். நம்ம வந்தே மாதரம் பாடாதேன்னு சொல்றது, சும்மா அதான் அந்த ப்ரோ தமிழ், ப்ரோ ம். திராவிடியன், ப்ரோ பெரியார், பெரியாருடைய அந்த சாயத்த வந்து தெரிவிப்பதற்காக ம். இப்படி சொல்றது வந்து எல்லாருக்கும் அந்த அந்த சாயம் வெளுத்து போச்சு. இப்ப ம். பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லாயர்ஸே நிச்சயமா சொல்லியிருப்பாங்க. நம்ம அம்பேத்கர் ஐயா எழுதின அரசியல் சாசனத்துல ம். ரொம்ப கிளியரா நேஷனல் சாங்ஸ் வந்து கிளியரா வந்தே மாதரம், ஜனகணமன. ஸோ இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தே எடுத்து நாங்க ம். வந்தே மாதரம் பாட மாட்டோம். சும்மா அது பாரத் மாதா கி ஜெய் சொல்ல மாட்டோம். இதெல்லாம் வேணும்னே இந்த பெரியாரிசம் அவங்க வந்து ம். தழுவுறாங்களாம். பெரியாரிசம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்க. போய் வேலைய பார்த்து, மக்கள ம். ஒழுங்கா பார்த்து, பல விஷயங்கள அவர் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு. அத ம். பண்ணணும். இது மாரி இது திமுக பண்ற வேலை இது. நாங்க இது ஒத்துக்க ம். மாட்டோம். வேலு நாச்சியார் தான் எங்களுக்கு வேணும். ஜான்சி ராணி வேண்டாம். இது போன்ற ம். விஷயங்கள தயவு செய்து செய்யாம, இது ம். முக்கியமான விஷயம் அவங்க பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இது வந்து ஒரு டாக்டராக இல்ல, ஒரு சமூக ஆர்வலரா இல்ல, ஒரு குடிமகனா என்னுடைய வேண்டுகோள். சார் மருத்துவராக நீங்க சொல்லுங்க. இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனையில ஆய்வுன்ற பெயர்ல பார்த்தீங்கன்னா, தாவேக்கா நிர்வாகிகளே ஈடுபட்டிருந்தாங்க. அதுவும் கோட்லாம் போட்டுட்டு மருத்துவர் போல ஒரு கோட்லாம் போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பெரிய சர்ச்சை கிளப்பிருந்துச்சு. இப்ப அம்மா உணவகம் இது போன்ற உணவகத்தெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஆய்விட்டு அத வந்து அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. இத எப்படி சார் பார்க்கறது? இது வந்து நீங்க சொன்னது கரெக்ட். இப்ப ம். நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் மேனேஜ் பண்ணி ரன் பண்றோம். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் மேலாண்மை. இந்த ம். மேலாண்மையில வந்து எப்பவுமே ஒரு கிளாஷ் இருக்கும். இவங்க இது வந்து என் ஏரியாவா, அது மார்க்கெட்டிங்கோட ஏரியா, அது ஆப்பரேஷன்ஸோட ஏரியா அது மாரி. ம். அத வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன வந்து ரொம்ப தெளிவா சொல்லி, "அப்பா நீ இத ம். பண்ணு, நீ இது பண்ணுங்கிறது" ஆளுமை, மேலாண்மை, அட்மினிஸ்ட்ரேஷன்ல ம். மேனேஜ்மென்ட் ஒரு முக்கியமான விஷயம். நான் நெனைக்கிறேன், கொஞ்சம் ஆர்வ கோளாறு ஜாஸ்தியா இருக்கு. இது ம். தாவேக்கால. அ தாவுறாங்க எல்லாரும். தாவேக்கான்னு தாவுன்னு தாவுறாங்க. நான் ம். அந்த தென்காசியில நடந்த நிகழ்ச்சிய வந்து விவரமா படிச்சேன். ம். சரத். அதுல வந்து அந்த அம்மா என்ன சொல்றாங்க, வாசுதேவிங்கிற அ மாவட்ட ஆர்வலர் ம். கோட்டு போட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க சொல்றாங்க, "நாங்க கோட்டு போட்டு வந்து ஆஃபிஷியலா இருக்கோம். பட் ம். என்ன எந்த பொறுப்புல அங்க வந்திருக்காங்கன்னு" திருப்பியும் திருப்பியும் முட்டி முட்டி ஜெர்னலிஸ்ட் கேட்கும்போது, "இல்ல நான் ம். மாவட்ட ஆர்வலர். நான் மக்கள் கிட்ட மக்களுடைய பிரதிநிதியா அவங்க வந்து பேசியிருக்கேன்." அப்ப ம். அவரு கரெக்ட்டா சொன்னாரு. "பின்ன அப்பயே அத ஏன் நீங்க ஒயிட் கோட் போடுறீங்க? வெறும் புடவ போட்டு வரலாமே." ஸோ ம். அவங்க பாவம் அவங்க ஒரு நல்ல மனசுல பண்ணியிருக்காங்களா இல்லன்னு தெரியல. பட் ஒரு ஷி இஸ் நாட் ஒரு அவங்க மிரட்டுனாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அது வந்து இந்த ம். டாக்டர்ஸ் கிட்ட நான் பேசல. அவங்க வந்து கேள்வி கேட்டது, என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்டது சரிதான். யார் வேணா கேட்கலாம். பட் ஒரு ம். கோட் போட்டுட்டு டாக்டர்ஸ சுத்தி லிட்டரேச்சர் ஃபயர் பண்றது, அது வேணா ம். பண்ணாம இருந்திருக்கலாம். பட் அவங்களுடைய ஆர்வம் அது தெரிஞ்சது. அவங்க ஒரு நர்ஸ், சீனியர் நர்ஸா இருந்திருக்காங்க. இந்த குவாலிட்டி ம். கண்ட்ரோல்ல வேலை பண்ணியிருக்காங்க. எனது வேண்டுகோள் திருப்பியும் அவங்ககிட்ட ம். அவங்களும் சொல்லியிருக்காங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கிளியரா பார்த்து, ம். எந்தெந்த மாவட்ட செயலர் நீங்க நெனச்சு பாருங்க சார். ஆயிரக்கணக்கான இல்ல. ம். லட்சக்கணக்கான பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர் பிளஸ் வட்ட செயலர். நீங்க திமுக, அதிமுக, காங்கிரஸ், சிபிஐ எடுத்து பார்த்தா, எல்லாம் எடுத்து பார்த்தா ம். ஒரு 1,00,000 2,00,000மாவது இருக்கும் தமிழ்நாடுல. ம். ஒவ்வொரு முறையும் ஒரு ஹாஸ்பிட்டல்லயோ அல்லது ஏதாவது ஒரு பொது இடத்துல ஒரு சின்ன பிரச்சனைக்கு எல்லா ம். மாவட்ட அலுவலர்களும், மாவட்ட ம். அமைப்பாளர்களும் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ம். டாக்டர்ஸ் மருத்துவர்கள் அவங்கள வேலைய எப்படி பண்ணுவாங்க? ஸோ நம்ம ஒரு ம். இதனால தான் ஒரு கட்டமைப்பு இருக்கு. அப்ப என்ன ம். பண்ணணும்? ஐ திங்க் நம்ம சிஎம் விஜய் கிளியரா சொல்லியிருந்தது. இந்த மாரி ஒரு உங்க மாவட்டத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நீங்க வந்து போக வேண்டியது ஹெல்த் ம். மினிஸ்டர் டாக்டர் அருள்ராஜுடைய டிஎம்ஓ டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ம். ஆஃபீசர் கிட்ட போய் அவர்ட்ட நீங்க கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணி என்னன்னு கேளுங்க. நீங்க ம். ஒவ்வொருத்தரும் போய் ஒவ்வொரு நர்ஸையும், ஆயாம்மாவையும், டாக்டரும் நீங்க தாக்க ஆரம்பிச்சா எங்க போய் ம். முடியுங்க? அது மெர்சல்ல வந்து விஜய் பண்ணாருன்னா, அது ஹீரோங்கிற முறையில அவரு பண்றாரு. பட் ம். எல்லா மாவட்ட அமைப்பாளரும் அது பண்ணக்கூடாது. கொஞ்சம் அமைப்புக்கும், ஒரு ம். ஒரு சமூக சமூக கட்டமைப்புக்கும் கொஞ்சம் அவங்க ம். முக்கியத்துவம் குடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஓகே சார். ஸோ மாற்றத்தை ஏற்படுத்தி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவேக்கா வந்துட்டு அரசியலுக்குள்ளேயே வந்தாங்க. அப்படி இருக்கும்போது தினம்தோறும் பார்த்தீங்கன்னா, இப்ப சமீப நாட்களாக சென்னையில மட்டுமே இந்த மின்வெட்டுன்றது பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு இருக்கு. மக்களும் போராட்டத்துல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் அரசுல இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லையே. எப்படி பார்க்கறது சார் இத? ஆம். அவரு வந்து போய் பார்த்திருக்காரு. அது வந்து ம். 4,00,000 ஆட்கள் வேலை செய்ற இடத்துல 80,000 பேர் தான் வேலை ம். செஞ்சிருக்காங்கன்னு அம் மின் வாரியத்துடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ பல கேப்ஸ் இருக்கு. நான் 2 வகையில பார்க்குறேன். ஒண்ணு
சீக்கிரமா வேலை செய்யணும். அத பத்தி ம். டவுட்டே இல்ல. நான் உங்ககிட்ட ஒத்துக்கிறேன். நானும் சொல்லி, சொல்லி எடுத்து காட்டணும். இது மாரி ம். ஒரு நல்லெண்ணம் உள்ள ஒரு சில YouTube பதிவுகள வந்து அவங்க பார்த்து அதுக்கேத்த போல ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நம்பர் 1. ம். நம்பர் 2 அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான டெபிசிட்டோட தலைவர்கள் திமுக டொப்புன்னு போட்டு போனாங்க. இதான் நான் ம். நெனச்சிட்டு இருந்தேன். என்னடா கஜானா அவ்வளோ காலியா இருக்கு. ம். 10,15,00,000 கோடி காலி. இந்த இடத்துல வந்து இந்த ஒவ்வொருத்தருக்கும் 1 கிராம் தங்கம்னு குடுத்தாலே, ம். 4,50,000 பேர் வெயிட் பண்றாங்க. 4,50,000 ம். கிராம் தங்கம்னாலே, அப்ப நெனச்சு பாருங்க. எவ்வளவு ம். அது வந்து 1000 கோடிக்கு மேல போகுது. ஸோ இப்படி இருக்கும்போது, இந்த மின்வெட்டு எதுக்காக வருதுன்னா, எக்கானமி தான். காசு இல்ல. அ அந்த மின் மின் உற்பத்தி கம்மியாயிட்டு இருக்கு. இத ம். வந்து அவர் சரிப்படுத்தணும். அது ஒரு டாப் பிரையாரிட்டியா அவர் எடுத்து பண்ணணுங்கிறது, நீங்க சொன்னது கரெக்ட். நானும் ம். ஒத்துக்கிறேன். இது போன்ற விஷயங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சமூக கட்டமைப்பு விஷயங்களுக்கு இன்னும் முக்கியத்துவம் குடுத்துட்டு, ம். சின்ன சின்ன விஷயங்கள், வந்தே மாதரம் பாடுறீங்களா இல்லையா? ஒரு உங்க வேலைய செஞ்சு இப்ப சரியா பார்த்தாங்களா இல்லையா? தென்காசி. ம். அதுக்கு கம்மியான முக்கியத்துவம் குடுத்துட்டு, ம். டாப் பிரையாரிட்டீஸ் அந்த பிரையாரிட்டீஸ் மேலாண்மையில சொல்லுவாங்க. இது அர்ஜென்ட் பிளஸ் இம்பார்டன்ட். அத முதல் பண்ணு. அப்புறம் ம். அர்ஜென்ட் நாட் இம்பார்டன்ட் பண்ணு. அப்புறம் நீ நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்டன்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கோ. இப்ப மக்கள் புழுங்கிட்டு இருக்காங்க வெயில்ல, ம். சூடுல. இப்ப அவர் பார்க்க வேண்டியது ஃபேன் ஓடணும். மின்வெட்டு வந்து ம். கம்மி பண்ணணும். ஸோ ம். நீங்க சொன்னா போல இதுக்கு முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் டாப் பிரையாரிட்டி குடுக்கணுங்கிறது என்னுடைய அ பரிந்துரை. ஓகே சார். சார் திமுக எப்படி வந்துட்டு எதிர்ச்சுச்சோ, இருமொழி கொள்கை தான் வேண்டும், மும்மொழி கொள்கை வேண்டாம். அதேபோல நீட் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு எப்படி வந்துட்டு அரசியல் பண்ணாங்களோ, அதே போல இப்ப தாவேகாவும் அதே திட்டத்த தான் கையில எடுத்திருக்காங்களே, எப்படி பார்க்குறீங்க சார் நீங்க? நீட் வேண்டாம், இருமொழி கொள்கையை தாண்டி நாங்க எந்த மும்மொழி கொள்கையும் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல சார் பள்ளிக் கல்வித்துறை சார்பாக. அதாவது நீட் ம். இது 2 தனித்தனியா எடுத்துப்போம். அவரு நீட் சப்போஸிங் அவர் நெனைக்கிற மாரி நம்ம ம். வந்து ராஜ்யசபா, லோக்சபா ம். அதுல எல்லாத்தையும் பாஸ் ஆகி, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர வந்து மாத்தி, எல்லாத்தையும் மாத்தி கொண்டு ம். வந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் பிராக்டிகலி இந்த செயல்முறை அத பத்தி பேன்னு பேசினா நடக்காது. அப்படி ம். நடந்துச்சுனால் கூட, அப்ப என்ன ஆகும்? எல்லாரும் வந்து நம்ம நீட்டு காலின்னா நம்ம உடனே ஆல் இண்டியன்ஸ் பல இடங்களுக்கு போ முடியாது. நம்ம ம். பசங்க என்ன பண்ணுவாங்க? இங்க இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்க்கு போவாங்க. யார் அந்த ம். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ம். வேற யாருமே இல்ல. நம்ம திமுகவுடைய ஒரு சில அதிமுகவுடைய அமைச்சர்கள் ம். தான் வச்சிருக்காங்க. எந்த திமுக அமைச்சர்கள காட்டி, நீங்க இவ்ளோ கோல்மால் பண்ணி இவ்ளோ காசு அடிச்சீங்க, நீங்க காலேஜ் கட்டுனீங்கன்னு சொன்னீங்களோ, ம். முதலமைச்சர் அதே இடங்களுக்கு பசங்க போய் சேருவாங்க. அவங்க வந்து திருப்பியும் 1 கோடி, 2 கோடின்னு வாங்குவாங்க அட்மிஷன். இப்ப அட்மிஷன் எவ்வளோ? 13,00,000. ஸோ 13,00,000 அட்மிஷன் இருக்கிற இடத்துல, ம். ஏன் நமது முதலமைச்சர் ம். 13,00,000 எங்க இருக்கு? 2,00,00,000, ம். 1,00,00,000 எப்படி இருக்கு? 2,00,00,000, 3,00,00,000 கட்டுனா எம்பிபிஎஸ், ம். எம்டி எல்லாம் சேர்த்து குடுத்துடலாம். இது மாரி ஆயிடும். எங்க ம். 2,00,00,000 எங்க 13,00,000? சாமானிய மனிதனுக்கு நான் கொண்டு வரேன்னு சொன்னாரு. சாமானிய ம். மனிதனுக்கு எங்க 2,00,000 அஃபோர்ட் பண்ண முடியும்? ம். எல்லாரும் தான் அந்த சமச்சீர் கல்வியில எல்லாரும் பாஸ் பண்ணி மார்க் வாங்கிடுறாங்க. டப்புன்னு அந்த ம். மார்க் வாங்கிட்டா நாங்க குடுத்துருவோம். அப்ப நீங்க வந்து திமுக அமைச்சர்கள் ஈவா வேலு இருக்காரு, ஜெகத் ரட்சகன் இருக்காரு. இவங்க எல்லாரும் தான் ஓனர்ஸ் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ். அவங்களுக்கு மட்டும் தான் காசு. ம். ஐ ஹேவ் நத்திங் அகைன்ஸ்ட் தெம். பட் நீங்க ம். சொன்ன கருத்துகளுக்கும், செய்ற செயல்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ம். வேற என்ன பண்ண போறாரு? ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்ல அவரு சொல்லட்டும். இதான் என் கம்ப்ளீட் பிளானு. நீட்டும் ம். அபாலிஷ் பண்ணுவேன். நீட்டுக்கு நீங்க கட்டுற அதே 13,00,000 தான் அல்லது ம். 10,00,000 தான் எங்க ஆளுங்க கட்டுவாங்க. ம். இல்லாதவங்களுக்கு இவ்வளவு வந்து ஃப்ரீயா குடுப்பேன்னு அவரு சொல்லட்டுமே. அது மாரி ஒண்ணுமே ம். அனௌன்ஸ் பண்ணலையே. அப்படிங்கும்போது அனௌன்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் இதனால் நான் நீட் ம். ஒழிக்க போறேன்னா, அதுல அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு லாஜிக் இருக்கும். 2வது ம். விஷயம், கேன் இட் பி டன்? நான் ஆல்ரெடி ம். ஐ டோல்ட் யூ சுப்ரீம் கோர்ட், லோக்சபா, ராஜ்யசபா. ம். ஒரு தனி மாநிலத்துக்கு அவ்வளவு தாக்கம் இந்த 3 அமைப்புகள்லயும் இருக்கிறது நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ம். பிராக்டிகலி 25, 26 மாநிலங்கள்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற நீட், ம். ஒரு கம்ப்ளீட்டா எல்லாத்துக்கும் ஃபங்ஷன் ஆகுற ஒரு நீட். திடீர்னு ம். எங்களுக்கு மட்டும் வேணான்னு ஒரு ஸ்டேட் சொன்னா, அது ம். வந்து நடக்காது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அப்படி ம். நடந்தால் கூட ஃபேண்டசி ம். அது சரியானா நீங்க நீங்க டவுன் ஸ்ட்ரீம் பிளான்ம்பாங்க. நீங்க பிளான் ம். பண்றீங்க. ஏன்னா எங்க தான் போவாங்க இந்த பசங்க? சைனாக்கு ம். போவாங்களா? நேரா ரஷ்யாக்கு போவாங்களா? ரஷ்யால போர் நடந்துகிட்டு இருக்கு. யுக்ரைன்ல போர் நடந்துகிட்டு இருக்கு. எங்க தான் ம். போவாங்க? அந்த 23,00,000 பசங்களுக்கு ஒரு 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 வாய்ப்பு குடுக்கணும். சரி. அதுல ம். வந்து சென்னையிலே 4, 5,00,000 பசங்க. இந்த 4, 5,00,000 பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறதுக்கு பதிலா, நீ போய் ம். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்தா என்ன பண்றது?
ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் முதலமைச்சர் யோசிக்கணும். இப்போ புதுசா வந்த ஹெல்த் மினிஸ்டர் வந்து அவரும் ஒரு டாக்டர், அவரும் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரா இருந்திருக்காரு. நிச்சயமா இத பத்திலாம் அவரு யோசிப்பாரு. சரியான ஒரு முடிவுக்கு அவரும் வந்து முதலமைச்சருக்கும் சரியான அட்வைஸ் குடுப்பாருன்னு எனக்கு வந்து சந்தேகமே இல்லைங்க. இருமொழி கொள்கை. நான் நேத்து ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் ஜனநாயகத்துல. ஆவோ பையா பையான்னு ஒரு பாட்டு. அது வந்து அவருடைய குரல்ல அழகா நம்ம முதலமைச்சர் பாடியிருக்காரு. ஆவோ பையா நம்மலாம் வாங்க சேர்ந்திருக்கலான்னு. ஆவோ பையா பையான்னு பாடிட்டு அப்புறம் எனக்கு மொழி மட்டும் போதுன்னா எப்படி பையா அது? வெறும் அங்கிள் அங்கிள் அங்கிள்னு அவரு இருமொழி கொள்கை வச்சிருந்தாரு. பையா நீங்க வந்து 3 மொழி கொள்கை, 4 மொழி கொள்கை வச்சுதான் பக்கத்துல இருக்கிற தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி நம்ம பசங்க கத்துக்கிட்டு இருக்கிறது வளருவாங்க. தமிழ் பிரெயின் வந்து தமிழ் மூளை வந்து நான் வந்து கொஞ்சம் செருக்கோட சொல்றேன். மத்த மாநிலங்களோட பெட்டரான ஒரு மூளைன்னு பலமுறை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த சிவிலைசேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு நம்ம டிஎன்ஏ ஒரு அளவுக்கு. எபிஜெனடிக் சேஞ்சஸ்ம்பாங்க. ஜீன்ஸ்லயும் அது வந்தது. டப்பு டப்பு டப்புன்னு படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எவ்வளவு சவுத் தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா நல்ல ஒரு ஹைலி ஷார்ப் அசோசியேட்டிவ் பிரெயின் ஃபைபர்ஸ். இது நான் வந்து ஒரு நார்த் சவுத் டிவிஷனுக்காக சொல்லல. நீங்க எந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கேளுங்க, ஐடி ப்ரோக்ராமர்ஸ் கேளுங்க, ஏஐ கேளுங்க, இது சதர்ன் அசோசியேஷன் பிரெயின்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் பிரெயின்ஸ் ஆர் டிஃபரெண்ட். இப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியா இன்னொரு மொழி பிக்கப் பண்ணிக்கலாம். நாங்களும் இவ்வளவு மொழிகள் பேசுறோம், நல்ல ஈஸியா நம்ம பசங்க அந்த வாய்ப்பை தேவையில்லாம ஏன் நம்ம முதலமைச்சர் பிளாக் பண்றாரு? ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி இருந்தா முதல்ல நீங்க வந்து ஓப்பனா வந்து கமெண்ட் அடிங்க. எவ்வளவோ உங்களுடைய பெரிய அரசியல் எதிரியாக இருக்கிற திமுக நடத்துற அத்தனை ஸ்கூல்லயும் ஹிந்தி கத்து கொடுத்துட்டு இருக்காங்க பிரைவேட் ஸ்கூல்ல. அதாவது திருப்பி முதலமைச்சர்கிட்ட சொல்றேன். இப்ப என்ன நடக்குதுன்னா அவர் சொல்ல ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் கத்துட்டு இருக்காங்க. ஐம் ஹாப்பி. ஆனா யாரு கத்துட்டு இருக்காங்க? பணக்கார பசங்க கத்துக்கிட்டு இருக்காங்க, டாக்டர்ஸ் பசங்க கத்துக்கிட்டு இருக்காங்க, பிசினஸ்மேன் பசங்க கத்துக்கிட்டு இருக்காங்க, என்ஜினியர்ஸ் கத்துக்கிட்டு இருக்காங்க. யாரு கத்துக்கல? சமச்சீர் கல்வி கீழ்பாக்கல கார்பரேஷன் ஸ்கூல்ல, அண்ணாநகர் கார்பரேஷன் ஸ்கூல்ல கத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்க வந்து இது ஹிந்தி திணிப்புன்னு தமிழ அவங்க ஆசையை அன்பை காட்டுறதுக்காக ஹிந்தி திணிப்புன்னு சொல்லும் பொழுது பாவம் நம்ம வந்து அவ்வளவு வறுமை கோட்டு கீழே இருக்கிற பசங்களுக்கு இன்னொரு மொழி கத்துக்கிட்டு வளர்வதற்கு பல பல வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கு நம்ம பிளாக் பண்றோம். அது ரொம்ப தப்பான விஷயம். அவர் கொஞ்சம் ஒரு யோசிச்சாருன்னா, அகைன் நம்ம கல்வித்துறை அமைச்சர் வந்து ரொம்ப சென்சிபிள் மேன். அவர் இதெல்லாம் எடுத்து சொன்னார்னா, ஏன்னா முதலமைச்சர் நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்காரு. நிச்சயமா இத அவர் வந்து எதிர்க்க மாட்டாருங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த பதிவு மக்களுடைய மனசால இது போய் நம்ம முதலமைச்சரை சேரணும்.